இன்றைய பஞ்சாங்கம் மே 12, 2026 12/5/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம். தேய்பிறை தசமி திதி மதியம் 2:54 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. யோகம் சரியில்லை. கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சந்திரன், மீனத்தில் சனி. இன்று இரவு 7:25 வரை சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிப்பதன் காரணமாக இரவு 7:25 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திரன் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இரவு 7:25 மேல் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, அதுவும் குருவின் நட்சத்திர சாரத்தில். அதனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வேலை அல்லது படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாணவர்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். நிலம் சம்பந்தமாக வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அதுலேயும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக மெடிக்கலில் பிரச்சனையாக இருந்தது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் பிரச்சனையாக இருந்தது. இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். இரவு 7:30 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும், கவலைகள் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய புகழ் ஓங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் அந்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் அவர்கள் சாதனை செய்வதற்கும் அதனால் உங்களுக்கு குடும்ப கௌரவம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்கள், உங்கள் பையன் வழக்கறிஞராக இருந்தார்னா அந்த வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 7:30 மணிக்கு மேலே உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டதுன்னா பெருசாக கவலைப்பட வேண்டாம். உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுடைய வெளியூர் பிரயாணத்தில் சந்தோஷ செய்திகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் அடுத்தவர்களின் தவறுகளை திருத்துவதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் காட்டமாக பேசுவீங்க, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய முகத்தில் அந்த காட்டம் தெரியும், வார்த்தைகளில் நிதானம் இருக்கும். உங்களுடைய பண விவகாரங்களில் லாபம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். ரிஷப ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு, குரு பார்வையில். இன்னைக்கு இரவு 7:25 வரை. அதன் பிறகு லாபஸ்தானத்துக்கு வராரு. இது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய ஆதாயம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். சந்தோஷ திருப்பங்களால் மன நிம்மதி ஏற்படும். குடும்ப விஷயத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு கடன், உங்களுடைய தந்தையின் கடன், உங்களுடைய உடன்பிறப்புகளின் கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அதை பற்றி பெருசாக கவலை இல்லை. ஏன்னா நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவுக்கு மோசமான சூழ்நிலை இல்லை. நிலம் சார்ந்த விஷயங்களில் வீடு எடுத்து கட்டுறது இல்லது புதிய இடம் வாங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா அது வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோன்னா இன்றைக்கி சிறப்பான பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலமாக உங்களுக்கு முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கையின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி அடைவீர்கள். இளைய சகோதரர்கள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு கையை கடிக்காது. ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டோடு போகும், பெருசாக பாதிப்பு இருக்காது. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி வாகை சூடுவதற்கான அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும். ஒன்றா திருமண பாக்கியம், இல்லை வேலை மாற்றம், இல்லது உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் குழந்தைகள் விஷயத்திலும் உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுக்கு தேவையில்லாத சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய முதலீடுகளை பெரிதுபடுத்தி செய்வதற்கு தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இப்போ முதலீடு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வேளுக்கு இறைத்த நீராக, அதாவது பெரிய கடலில் போயிட்டு பெருங்காயத்தை கரைச்சா என்ன தெரியும், ஒரு வாசனையும் வராது. அதே மாதிரி தான் ஆகிடும். அதனால் இன்றைக்கி எந்த முதலீட்டையும் பண்ணாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நிதானமான செயல்பாடுகள் வெற்றியை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். உடன்பிறப்புகள் சார்ந்த உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறி உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பெரிய மனிதர்கள், அரசாங்க அதிகாரிகள், உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி பேசி சந்தோஷப்படுத்துவார்கள். உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் வியாபார ரீதியாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க ரீதியாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க ரீதியாக அங்கீகாரம் கிடைப்பதற்கும் ஒரு அவார்டு கிடைக்கிறதுக்குமான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் நிறைவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு இன்றைக்கி கடுமையான அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை தரும். அலைச்சல் காரணமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கடைசியில் கிடைக்கக்கூடிய வெற்றி மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கடக ராசி. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். இரவு 7:25 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பொறுமை காப்பது அவசியம். அவசரப்பட்டு படபடன்னு வார்த்தையை விட்டிங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்களால் பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதையாவது தப்பாக பேசி சங்கடப்படுவீங்க. அதனால் இன்றைக்கி அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விடாதீங்க. பண விவகாரங்கள் மட்டும் இல்லை, குடும்ப விஷயத்திலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். ஆனால் அது பின்னாட்களில் உதவிகரமாக இருக்கும். இன்றைக்கி அது உங்களுக்கு உதவியாக இருக்காது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தந்தையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மூத்த சகோதரியாக இருக்கலாம். இப்படி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சங்கடப்படுவாங்க. உங்களுக்கு எதிரி வெளியால் கிடையாது, உறவுக்குள்ளே தான் இருக்காங்க. அதனால் அவங்கள நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி தப்பாக சொன்னீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் தடை ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு வீண் செலவுகள் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க இன்றைக்கி கடைசி நேரத்தில் இழுபறி நிலைமை ஏற்படுத்துவாங்க. ஆனால் சாயந்தரம் 7:30 மணிக்கு மேலே உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படுறதுனால இன்று உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சிம்ம ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால கௌரவத்துக்கு குறைவு இருக்காது. உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும்.
அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு அல்லது உங்கள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னா இன்னைக்கு அது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் பெருசாக பாதிப்பு இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலுமே நீங்கள் உங்கள் ஹெல்த் விஷயத்தில் பிரச்சனை கொடுக்கறது உங்களுக்கு தூக்கமின்மை தான். மனசை ஒருமுகப்படுத்துங்க, தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்கள் குழந்தைகளை பற்றி பெருமையாக பேசும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க பண்ணின சிறு தப்பை பெருசுபடுத்தி பேசினாங்கன்னா அதை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்க பேரில், அதை சொல்கிறவங்க பேரில் கோபத்தை வெளிக்காட்டாதீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகளில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 7:30 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருந்ததுன்னா அது பண விரயத்தை ஏற்படுத்தும். பகல் வேளையில் நண்பர்களால் சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ பங்காளி சண்டை சம்பந்தமாகவோ வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான நேரம் இது. வீண் செலவுகள் ஏற்படும். அதனால் இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு முயற்சி எடுக்கணும். ஆனால் நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். கன்னி ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்காரு. 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இரவு 7:25 வரை குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் பாதிப்பை ஏற்படுத்தாது. தொழில் ரீதியான கடன் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் பெருசாக உங்களுக்கு நஷ்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்துக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். தந்தை விஷயத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தில் வார்த்தையை விடுறீங்க, அந்த வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை இழப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு வரவேண்டிய அந்த அதிர்ஷ்ட காற்றை தடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குறதே உங்கள் வார்த்தை தான். அதனால் கவனமாக பேசுங்க. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அனாவசிய பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே நண்பர்களின் உதவி ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியம் சார்ந்த பண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் மனஸ்தாபத்தை அல்லது மன அழுத்தத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலையில் இருக்கீங்க. அவங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய தாயாரின் பேச்சை கேட்டு நடப்பதன் மூலமாகவோ அல்லது தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் செயல்படுவதன் மூலமாகவோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தர வெற்றியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தி நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எண்ண விரயங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகளை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள் மட்டும் இல்லை, உடன்பிறப்புகள் விஷயத்திலும் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய தம்பி தங்கைகள் விஷயத்தில் நீங்கள் அவங்க விஷயத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் வியாபார ரீதியாக உங்களுக்கு சில முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் உதவியை கொண்டு தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் காட்டமாக பேசுகிறதுனால, கோபமாக பேசுகிறதுனால அதிகார வரம்பை மீறுவார்கள். அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் விஷயத்தில் அவங்க கொஞ்சம் அதிகாரமாக பேசினாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல அண்டர் ப்ளே பண்ணி போகிறது நல்லது. நீங்கள் அடக்கி வாசிக்கிறது நல்லது. அடக்கி வாசிக்காமல் நீங்களும் அதிகாரமாக பேசினீங்கன்னா
உங்களுடைய மரியாதை குறைவின் காரணமாக சங்கடம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதுவும் இரவு 7 மணிக்கு மேலே தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் மதிப்பு மரியாதை உயர்வதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். ஆனால் பெரிய மனிதர்கள் உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 10 பேர் இதற்கு உங்களை பற்றி பாராட்டி பேசிட்டு அதுக்கப்புறமா தனிமையில் உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்களே உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. அலுவல் ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை சந்திப்பீர்கள். விருச்சிக ராசி 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 4ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். குறிப்பாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய பதவி உயர்வு அல்லது வியாபார உயர்வின் காரணமாக மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எங்கேயாவது வெளியூர் டிராவல் இருந்துன்னா அது உங்களுக்கு தொழில் ரீதியான வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழப்பம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்று திடீர் செலவுகளால் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன சேர்க்கை அல்லது கார் சம்பந்தமான செலவுகள் அல்லது வீடு சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 7:30 மணிக்கு மேலே குழந்தைகளின் செயல்பாடுகள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுடைய கஸ்டமர்ஸ் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸ் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் உங்களுக்கு தேவையில்லாத சில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அரசாங்க ரீதியாகவோ அல்லது மேலதிகாரிகள் ரீதியாகவோ அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சக பணியாளர்களின் தவறுகள் பெரிதுபடுத்தப்பட மாட்டாது. அவங்கள திருத்திக்கிறதுக்கு அவங்களே ஒரு முயற்சி எடுத்து உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுத்துவார்கள். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் அதிகரிக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சொத்து சேர்க்கை சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அந்த பெரிய மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி இன்னைக்கு பகல் வேளையில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான பார்ட்னர்ஸ் மூலமாகவோ ஒரு வெற்றி செய்தி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷமான ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடைய வளர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். உங்களை பற்றியும் உங்கள் குழந்தைகளை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் அவமானப்படுத்தி பேசினவங்களே உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் அரசாங்க ரீதியான பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். நீங்கள் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 7:30 மணிக்கு மேலே சந்திரன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உடம்பு ரீதியான சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான யோகம் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய காரியத்தின் காரணமாக அதாவது நீங்கள் செஞ்ச செயல்பாடு காரணமாக கௌரவ உயர்வு ஏற்படும். தலைநிமிர்ந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் தலகணம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தலகணம் வந்ததுன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு வயது முதிர்ந்த பெண்களாக இருந்தால் மெனோபாஸ் சம்பந்தமான பிரச்சனைகளினால் உடல் சோர்வு சாயந்தரம் 7 மணிக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். இன்ஃபேக்ட் உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது முக்கிய பொறுப்பு கொடுப்பதற்கான சூழ்நிலை இருக்கும். அரசாங்க ரீதியான முயற்சிகளும் வெற்றியை தரும். உங்களுக்கு வியாபார விஷயமாக அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த வெற்றிகளால் குடும்ப கௌரவத்தை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். கூட பிறந்த தம்பி தங்கைகள், இளைய சகோதர சகோதரிகள் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். மகர ராசி, குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்கான சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வயசுக்கு வந்த பெண்ணோ பையனோ இருந்தால் அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் சந்தோஷ மகிழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் திருமணமாகி இருக்கக்கூடிய குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால உங்கள் வீட்டில் சந்தோஷம் தாண்டவமாடும். சந்தோஷத்தினால திக்குமுக்காடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா வேளைக்கு சாப்பிடலை, அதுதான் பிரச்சனை. வயிற்று உபாதைகள் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அஜீரண கோளாறு அல்லது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் நெஞ்சு எரிச்சல் இருந்துன்னா உடனே மருத்துவரை நாடுவதற்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி மத்தியானம் 5 மணிக்கு மேலே, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே உங்களுக்கு இந்த சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைத்து மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிலம் சார்ந்த முதலீடுகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பணம் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தார், ஏமாந்துருந்தார்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 7 மணிக்கு மேலே குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனசில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பதவி உயர்வுக்கான முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வோடு சேர்ந்த இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கி சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த வீட்டை வாங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். கும்ப ராசி, ராசியில் சந்திரன் இருக்கார் குரு பார்வையில். அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கிளியர் கட் டிசிஷன் எடுக்கிறதுக்கான நேரம் இது. அதாவது உங்களுடைய வியாபார விஷயம், தொழில் விஷயம், குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை சம்பந்தமான வழக்குகளில் உங்கள் அப்பாவே உங்களுக்கு எதிரியாக இருந்தால் கூட அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு நிரந்தரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் தம்பி தங்கைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி செயல்படுறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் தெளிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். இத்தனை நாளாக உடம்புல வியாதி இருக்குது, என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாகலன்னு புலம்பிட்டு இருக்கிறவங்க இப்போ உடம்புல இருக்கக்கூடிய வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பு மட்டும் இல்லை, மனசுலையும் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த குழப்பத்துக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்க. அது உங்களுடைய பார்ட்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க, அவங்க தான் குழப்பிட்டுருக்காங்க. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்கள் கூட இருக்கிறவங்களால் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை நம்பி நட்டாத்தில் இறங்காதீங்க, மண்குதிரையை நம்பி இறங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பெரிய லாபத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. மீன ராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இரவு 7:25 ராசிக்குள்ள வரார். விரயஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகளின் செலவுகள் சம்பந்தமான விஷயங்களில் மனக்கவலை இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். என்ன விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் இரவு 7:30 மேலே ராசிக்குள்ள வர சந்திரன் சனியோடு சேருகின்ற காரணத்தினால செலவை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீங்க.
செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் பாதிப்புகள் இருக்காது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளுடன் மோதல் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை குறைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா வியாபாரம் சம்பந்தமாக முதலீடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் அவசரப்பட்டு அதிக முதலீடை தவிர்ப்பது நல்லது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிக்கலான சூழ்நிலை ஏற்படுத்தும். நீங்கள் வீட்டை விற்கணும் இல்லை வீட்டை அடமானம் வைக்கணும் அப்படின்னா அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். கூட பிறந்தவங்க விஷயத்தில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளை பற்றிய கவலைகளும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 7:30 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு மனசில் இனம் புரியாத சலனம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலின நட்புகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரணமாக எதிர்பாலினத்தவர்கள் உங்களை விட்டு அகலும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படும். பகல் வேளையில் ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். மருத்துவ ரீதியான முயற்சிகளில் செலவுகள் பெருசாக இருக்காது. ஆனால் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற கமிட்மெண்ட்டில் நீங்கள் சற்று சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இரவு 7:30 மணிக்கு மேலே குழந்தைகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.